இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது சன் சென்டர் ஃபார் யூரோப்பியன் ரிசர்ச் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஸோ இது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவை, ஆனால் இதில் நம்மளால் நம்பவே முடியாத ஒரு விஷயம் நடக்குது. நரபலி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதில் இவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, சன்னுடைய வளாகத்தில் நம்மளுடைய சிவன் நடராஜனுடைய ஸ்டாச்சு இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், நம்ம சேனல்லையும் பேசியிருக்கோம். பல பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இந்திய அரசாங்கம் அந்த சர்னுக்கு பரிசளித்த ஒரு விஷயம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பாலிட்டிக்ஸ். முழுக்க இது ஒரு அறிவியலின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட கொடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த யூனிவர்ஸ், அந்த ஆட்டம்னுடைய டெபிக்ஷன் தான் நடராஜர் சிலை. ஒரு அணுவுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இருக்குது, இயக்கவியல் இருக்குது, மூமெண்ட்ஸ் இருக்குது, அப்படிங்கிறத தான் நாம் நடராஜர் சிலையில் பார்க்குறோம். இங்கே சிதம்பர ரகசியத்துலேயும் சிதம்பரத்துலேயும் நம்ம அதை தான் வெட்ட வெளியே தான் நம்ம அந்த வானத்தை தான் சிதம்பர ரகசியம்னு காட்டுவாங்க. ஆனால் இந்த சிலையை ஒரு பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்தாலே தெரியுது, ஒரு நரபலி கொடுக்குற மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. தொடர்ந்து இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். ஸோ இது 2016 வெளிவந்த வீடியோ. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பேசுவோம். நன்றி. வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது 2016 வெளிவந்த ஒரு வீடியோ. ஸோ இது சர்ன், நமக்கு தெரியும், சென்டர் ஃபார் யூரோப்பியன் ரிசர்ச் ஃபார் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். நம்மெல்லாம் தமிழர்கள், அதாவது மதத்தை கடந்து நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த சர்னில் இந்திய அரசு யூரோப்பில் இருக்கக்கூடிய, அதாவது ஜெனீவாவில் இருக்கக்கூடிய இந்த சர்னுடைய வளாகத்தில் ஒரு நடராஜர் சிலையை அங்கே பரிசளிச்சிருக்காங்க. அது எப்படின்னா, இந்த யூனிவர்ஸ்னுடைய அந்த மூமெண்ட், பிரபஞ்சத்தினுடைய மூமெண்ட்டை தான் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் சிலை டெபிக் பண்ணுது அப்படிங்கிற அடிப்படையில், அப்படிங்கிற அறிவியல் அடிப்படையிலையும், அந்த சிலை இந்தியாவோட சம்மந்தப்பட்டதுங்கிற அடிப்படையிலையும் அந்த சிலை இந்திய அரசாங்கத்தினால அந்த சர்ன் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது ஒரு கூட்டு முயற்சின்னு சொல்லலாம். அரசாங்கம் சார்ந்த அஃபீஷியல்ஸும் அப்புறம் விஞ்ஞானிகளும் தனியார் சில நிறுவனங்களும் கூட சேர்ந்து தான் பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் அங்கே வச்சு காட் பார்ட்டிக்கல், கடவுள் துகள் அப்படிங்கிற ஒரு இன்க்ரெடிபிளான டிஸ்கவரியை மேக் பண்ணாங்க. ஆனால் இந்த வீடியோவில் யாரோ ஒரு ஆன்டி சோஷியல்னு நான் இங்கே சொல்கிறது சும்மா சாதாரண க்ரைம்ஸ் பண்ணுறவங்களா தெரியலை. ஏதோ நரபலி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை இதில் போர்ட்ரே பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நடராஜர் ஸ்டாச்சு இருக்குது. சர்னுடைய ப்ரெமிசஸில் நடராஜர் ஸ்டாச்சுக்கு முன்னாடி ஏதோ ஹியூமன் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். இங்கே ஏதோ நம்ம ஹிந்து ரிலிஜனை பாதுகாக்கிறதுக்காக பேசுகிறோம், இந்து கடவுள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த இடத்துல ஒரு ஜீசஸ் உடைய ஸ்டாச்சு வச்சுருந்தாலும் நம்ம தான் பேச போகிறோம். இல்லை ஏதாவது இஸ்லாமிக் வேர்சஸ், அதாவது குரானில் இருக்கக்கூடிய வரிகளை வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் நம்ம அதுதான் பேச போகிறோம். ஸோ நமக்கு எனக்கு இது புதுசாக இருந்தது. 2016 இது வந்திருக்கு. இந்த கான்ஸ்பிரசி பற்றி பேச சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஒரு ரெக்வஸ்ட்டு தான், சஜஷன் தான், நாட் ரெக்வஸ்ட், சாரி, சஜஷன் தான். ஸோ அப்படி தேடும்போது ஒரு ஹோவாக்ஸ்ன்னு தெரியுது. அதாவது ஒரு ப்ராங்க் தான், யாரோ தேவையில்லாத ஒரு பர்சன்ஸ் இதை பண்ணுறாங்க. ஆனால் இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? இது ஒரு சிவன் ஸ்டாச்சு. இப்போ யூரோப்பியன்ஸுங்கும் போது அவங்க சிவனுக்கு எதிராக அவங்க இருக்க போகிறாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியல. மதம் சார்ந்த நோக்கம் இதில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. சர்னுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் இதை பேஸ் பண்ண ஒரு நிறுவனமாக இருக்குது. இந்த நிறுவனத்தினுடைய அந்த சயின்டிஃபிக் அப்ரோச்சை குலைக்கும் விதமாக சில விஷயங்களை மனிதர்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல யார் விருப்பப்படுவாங்களோ, வியாபார நோக்கத்தோடவோ இல்லை அரசியல் நோக்கங்களுக்காகவோ, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போது ஃபியூவல், பெட்ரோல், இந்த மாதிரி ஃபாசில் ஃபியூயல்ஸ். இப்போ நம்ம ஃபாசில் ஃபியூயல்ஸ்னால் என்ன, பூமிக்கடியில் ஏற்கனவே இறந்து போய் பூமிக்கடியில் புதஞ்சிருக்கக்கூடிய உயிரினங்கள், சில தாவரங்கள், இதுலேருந்தெல்லாம் பெட்ரோல் எடுக்கிற ஃபாசில் ஃபியூயல்ஸ் தான் நமக்கு தெரியும். நம்ம ஃபியூயல் எடுக்கிற ஃபியூயல்ஸ் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் ரெனியூவபிள் கிடையாது, நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது ஒரு புது டெக்னாலஜியவோ இல்லை ஒரு புது
ஃபிசிக்கல் பார்ட்டிக்கலையோ சபாட்டாமிக் பார்ட்டிக்கலையோ நம்ம கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதை யார் விரும்ப மாட்டாங்க? அந்த வியாபாரிகள் விரும்ப. இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், யுக்ரைன் வார் ஆரம்பிச்சு வச்சது யுக்ரைனா ரஷ்யாவான்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே இல்லை. இதை ப்ரொமோட் பண்ணுறது எப்போவுமே அதை இக்னைட் பண்ணிகிட்டே இருக்கிறது அமெரிக்கா தான். ஏன்னா அவங்களுக்கு ஆர்ம்ஸ் விற்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மூலமாக மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும், இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்னும் ஒரு இன்க்ரெடிபிளான டிஸ்கவரிஸ் வரணும் அப்படிங்கிறது ஒரு பொது சிந்தனை. அப்படி இல்லாமல் இதை தடுக்கணும்னு நினைக்கிற, இல்லை இது வெளிவரக்கூடாதுன்னு நினைக்கிற யாரோ ஒருத்தரால் பண்ணப்பட்டது அப்படின்னா ஃபிலாசபிக்கலாக சொல்கிறாங்க. ஒரு சில பேரை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. CERN வந்து இதை திட்டவட்டமாக மறுக்கிறாங்க. இட் இஸ் ரியலி ரப்பிஷ் டு டாக் அபவுட் CERN லைக் திஸ். இது வந்து CERN ப்ரொமிசஸ்லேயும் அந்த வீடியோ ஷூட் பண்ணப்படலை. இப்படி ஒரு ஒரு அரசாங்கம் கொடுத்த ஒரு ஐடல் முன்னாடி இப்படி ஒரு விஷயத்த யார் பண்ணியிருந்தாலும் ஒரு ப்ராங்குக்காகவே பண்ணியிருந்தா கூட இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதுக்கு வந்து நாங்கள் ஒரு இன்கொயரி ப்ரோப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில தனியார் நிறுவனம் சார்ந்த அந்த டிஜிட்டல் மீடியா நிறுவனம் சார்ந்த சில பேர் அரெஸ்ட் பண்ணதாலாம் சொல்கிறாங்க. பட் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயிலிங், அந்த ஹிஸ்ட்ரிலாம் ட்ராக் பண்ண முடியல. ஏன்னா 2016 நடந்தது. இப்போ வரைக்கும் அந்த ஹோவாக்ஸ் தான். ஆனால் இதை பார்த்தோன்னே அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு புது இன்ஃபர்மேஷனாகவும் இருந்துச்சு, புது தகவலாகவும் இருந்தது. இப்படிலாம் கூட பண்ணுறீங்களேடா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்க வந்தேன். ஸோ இன்னொரு சிந்தனையை தூண்டும் புது காணொளியில் சந்திப்போம். எப்போவுமே அறிவியலை மதம் முந்தவே முடியாது. நன்றி.